எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஒரு பையன் இருக்கான், ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கான், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற பையன். ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம். அவன் அப்பா கூட 10 நிமிஷம் கூட அவனால் பேச முடியாது. சரி, அப்படியே இன்னொரு பையன் இருக்கான், ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பான், ஆவரேஜாக தான் படிப்பான். ஆனால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவான். சரி, ஓகே. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கார் இல்லையா ஃபாதரு, அவர் காலைல 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவார், படிக்க சொல்லுவார், டியூஷன் அனுப்புவார், டிசிப்ளினாக இருப்பார், கேம்ஸ் விளையாட விட மாட்டார், ஒரு ஃபன் பண்ண விட மாட்டார், எந்த ஒரு கொஷினும் கேட்க விட மாட்டார், ஒன்லி ஆர்டர் மட்டும் தான் போடுவார். சரி, இப்போ அந்த குழந்தை ஒபே பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இன்னொரு ஃபாதர் இருக்கார், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். அவர் மிஸ்டேக் பண்ணால் கூட ஷவுட் பண்ண மாட்டார், கத்த மாட்டார். அழகாக உட்காந்து குழந்தை கூட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கைட் பண்ணுவார், ரொம்ப குழந்தைய நம்புவார். சரி, இப்போது நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு போங்களேன். ஒரு குழந்தை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுச்சு, அவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப பயந்துப்பாங்க இல்லையா? இதனால் என்ன நடக்கும்? ரிப்போர்ட் கார்டை மறைச்சி வச்சுருவாங்க. இதே ஃப்ரெண்ட்லி ஃபாதர் இருக்கிறப்போ எல்லா உண்மையும் சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? குழந்தைங்கள ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க குழந்தைங்க. சரி, ஒரு பையன் 16 வயசு ஆகுது, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டான், மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு, பெரிய ப்ராப்ளம் அவனுக்கு, அதை ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போது அவன் முதல்ல யார்கிட்ட பேசுவான்? அந்த பயமாக இருக்கிற அப்பா கிட்டேயா, இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அப்பா கிட்டேயா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அது எஸ்பெஷலாக நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்பாங்க சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, நல்ல வீட்டில் வச்சுருப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் தரமாட்டாங்க நம்ம இந்தியாவில் ஜென்ரலாகவே. இதே நிறைய அப்பா அவங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, கல்ஃபில், சவுதி, துபாய் எல்லாம் வேலை செய்வாங்க, 10-15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, காசு அனுப்புவாங்க, ஸ்கூல் ஃபீஸ்லாம் ப்ராப்பராக கட் பண்ணுவாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க, வீடு நல்லா கட்டி வச்சுருப்பாங்க, கோல்டு வாங்கி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், பையனுக்கு பர்த்டே, பையனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலில் நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா எல்லாமே வீடியோ காலு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, இப்படி தான். ஸோ சைல்டுஹுட்டை ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது நீங்கள் இங்கே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் எல்லாமே உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைய அதை கேட்டுக்கும். சரி, அதே போல் அப்பா எப்பயுமே ஒரு கோபத்தோடு தான் இருப்பாங்க, ஏன்னா எல்லாமே நமக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பொலைட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனால எப்பயுமே ஒரு ஃபியர்லியாக தான் இருப்பாங்க அந்த குழந்தைங்க. இப்போ நீங்கள் பேலன்ஸ்டு ஃபாதர், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ரொம்ப டூ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க மாட்டாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, லவ்வும் கொடுப்பாங்க, ரூல்ஸும் போடுவாங்க, நம்பிக்கையும் வைப்பாங்க, அதே போல் கைடும் பண்ணுவாங்க, ஃப்ரீடமாகவும் விடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஃபாதருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸு. அதுதான் குழந்தைங்கள நல்லபடியாக டெவலப் ஆக வைக்கும், நல்ல மைண்ட் செட்டோட. ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு வயசு 35 ஆகுது, ஒரே ஒரு பையன்தான், பயங்கர சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக படித்து முடிச்சிட்டான், நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, நல்ல சேலரி, பெரிய சேலரி தான். அப்பா வயசாயிட்டார். இப்போது அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னவாக இருக்கும்? அப்பா கூட கிரிக்கெட் விளையாடினது. ஸோ மார்க் எடுத்ததோ, டியூஷன் போனதோ, இல்லை பெரிய நல்ல ரேங்க் எடுத்ததோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்பா கூட ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசுகிறாங்க, விளையாடுறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஃபாதர்ஸ் டிசிப்ளின் கொடுப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்லி ஃபாதர்ஸ் தான் ட்ரஸ்ட்டையும், நம்பிக்கையையும், கான்ஃபிடென்ஸையும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பெஸ்ட்டு ஃபாதர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதாவது டிசிப்ளினாக இருக்கணும் வித் லவ்வோட. ஒரு குழந்தைங்களுக்கு ஹீரோ தேவை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு தான் வேணும், ஃபியர் கிடையாது.
அப்பாவை பார்த்து பயப்படுற குழந்தைங்கள நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அப்பாவை நம்புகிற குழந்தை தான் ரொம்ப பெரிய நல்ல ஒரு உயரத்துக்கு போவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சோஷியல் மெசேஜை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.